ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கஷ்டமானது, கடினமானது, யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த தேவ செய்தியை ஆயிரம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் செல்வதில் நான் மட்டற்ற ஆனந்தம் அடைகிறேன். ஆனால் நீங்கள் இந்த செய்தியை பார்த்துவிட்டு இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போது இந்த செய்தியை அனுப்பினால் ஏதாவது ஒரு ஆன்மா மீட்படையும், ஆண்டவருக்கு திரும்பி வரும், அன்னை மரியாளுடைய பரிந்துரையை தேடும், கடவுளால் மீட்கப்படும் என்ற நல்ல நம்பிக்கையில இந்த செய்திகளை பார்த்த பிள்ளைகள், நாம் செய்கின்ற ஒரு அன்பு செயல், இதை மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் பார்த்து ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் பார்க்கிறோம். மே மாதம் 24 திங்கட்கிழமை இன்று தாய் திருச்சபை அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். Mary, the Blessed Virgin Mary, is not only the mother of God, she is also the mother of the church என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 2018 ஆண்டுல ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விழாவை கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டில் சேர்த்து மே மாதம் 24 அன்னை மரியாள் திருச்சபையின் தாய், என்னுடைய தாய், உங்களுடைய தாய், அவள் நம் தாய், அவளை நாம் அண்டி வர வேண்டும், அவளுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அவள் நம் மீது கொண்டிருக்கிற பேரன்பை, அவள் நம் மீது கொண்டிருக்கிற கருணையை, அவளுடைய இரக்கத்தை, நமக்காக பரிந்து பேச துடிக்கின்ற தன்மையை நாம் நாடி வந்தால் அந்த அன்னை வழியாக ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று திருச்சபையில கடவுளுடைய பிரியமான பிள்ளைகளாக, இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளாக, மரியன்னை பெற்றெடுத்த பரிசுத்த பிள்ளைகளாக, விசுவாச பிள்ளைகளாக வாழ முடியும் என்று இந்த நாளில திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக எப்பொழுது மாறினார்கள்? அன்னை மரியாள் நம்முடைய தாயாக எப்பொழுது மாறினார்கள்? இதை நாம் புரிந்து கொள்வதற்கு அருமையான தருணத்தை யோவான் 19வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து நமக்கு வழங்குகிறார். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியுமான குலோயோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்பு தம் சீடரிடம், இவரே உன் மகன் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வார்த்தை, இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், கடைசியாக தன் தாயையும் கொடுத்தார். காரணம், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன், ஆனால் அவள் பரிசுத்த தமத்திருத்துவத்தின் 3ஆம் ஆளாகியவர் உங்களோடு இருப்பார், நிறைவுண்மையை நோக்கி நடத்துவார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பெற்றுத்தர, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையை தேடி அவரோடு ஒத்துழைக்க உங்களை தூண்டுகிறவளாக என் தாய் இருப்பார். நாம் இந்த செய்தியை வாசிக்க கேட்டோமே, இந்த செய்தியில அன்னை மரியாள் எவ்வளவு வியாகுலத்தில் இருந்திருப்பார். ஆனால் சிலுவை அடியில் நிற்கிற மரியாள் அழுது கொண்டு நிற்கவில்லை, நம்முடைய பரிதாபத்தை தேடிக்கொண்டு நிற்கவில்லை, அல்லது பரிதவித்து நிற்கவில்லை, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று உலக தாய்மார்களைப் போல அழுது அவநம்பிக்கையில் நிற்கவில்லை. யோவானுக்கு பக்கபலமாக, உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிற தன் அன்பு மகனுக்கு வீரத்தாயாக, மகனே, கடவுளுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றியதனால் நீ உன்னுடைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி கொண்டு விட்டாய், உன் திட்டத்தை முடித்து விட்டாய், உன் தாய் அதை நினைத்து மகிழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எலிசபெத் அம்மாள் மரியன்னையை பார்த்து சொன்னார்களே, ஆண்டவருடைய தாய் நீர், கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவள் என்று. அந்த பேறு பெற்ற தாய் தன் மகன் திட்டங்கள் நிறைவேறுவதற்காக எல்லா விதத்திலும் துணை நின்றவளாக, யோவானுக்கு பக்கத்தில் நின்றவர்கள் எல்லா சீடர்களையும் ஓடி அணைத்து, நாம் திருத்தூதர் பணி 1 அதிகாரத்துல ஆண்டவர் விண்ணேறி சென்ற பின்பு 2வது அதிகாரத்துல சீடர்களோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வருகைக்காக ஜெபித்து தியானித்து தங்களையே தயாரித்து ஆவியின் வல்லமை அக்கினி வடிவிலே அன்னை மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் இறங்கி வருகின்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அன்னை தொடக்க கால திருச்சபையில் இருந்து நம் அன்னையாக, இதோ உன் தாய் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசு மீது விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு சீடனும் அன்னை மரியாள்
கடவுளின் தாய் மட்டுமல்ல, என் தாய் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திருச்சபை தந்தையர்கள் முடிந்து நிறைய புனிதர்களும் லூயி தே மான்ஃபோர்ட் போன்றவர்களும் இன்னும் மரியல் வல்லுநர்களும் இந்த யோவான் நற்செய்திகளை நாம் பார்க்கின்ற அன்பு சீடர் யோவானை யாரிடம் தன் தாயை இதோ உன் தாய் என்று ஒப்படைத்தாரோ அவரை திருச்சபையின் பிரதிநிதியாக, விசுவாசிகள் அனைவரின் பிரதிநிதியாக பார்ப்பதனால் திருச்சபைக்கு அவள் தாயாக கொடுக்கப்பட்டால், ஆக திருச்சபை விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கானாவூரில் பரிந்து பேசிய அன்னை, நம் கஷ்டங்களில் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்த அன்னை நம் கூடவும் இருப்பார். இயேசுவோடு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை, இதோ உம்முடைய திட்டப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை, நாம் கடவுளுடைய திட்டப்படி வாழ நினைத்தால், நாம் கடவுளுடைய சித்தப்படி வாழ நினைத்தால், நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நினைத்தால், நம்முடைய அருள் வாழ்வில் நமக்கு இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுத்து அவள் அருள் நிலையில் இருப்பதனால், ஆண்டவருடைய தாயாக இருப்பதனால், கடவுளுடைய அரசியாக விண்ணக அரசியாக விண்ணகத்தில் இருப்பதனால் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய அன்பு மக்களாகிய திருச்சபைக்கும் உதவக்கூடிய வாஞ்சையில் இருக்கிறார். இன்று திருச்சபையின் தாயாக, இதோ நம் தாயாக அன்னையை ஏறெடுப்போம். பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அந்த அன்னை, இந்த சுருவத்தில் நாம் பார்க்கின்ற அவளுடைய இடதுபுறமும் வலதுபுறமும் 2 சமணசுக்கள் இருக்கிறார்கள். தன் பக்கத்தில் இருக்கிற சமணசுக்களை கொரோனா நோய்க்கு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிற தேவ பிள்ளைகளை தேடி செல்ல செய்வாராக. நம்முடைய பேராயர், சென்னை பேராயருக்கு முழு சுகத்தை கொடுக்க, அவர் வல்லமையோடு எழுந்து வந்து தேவ செய்தியை போதிக்க, திருச்சபையை வழிநடத்த, தமிழக திருச்சபையை தலைநிமிர செய்ய, அவருக்கு நல்ல சுகம் கொடுக்க, இன்னும் கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த சமணசுக்கள் சென்று தேவ வல்லமையை கொடுத்து அவர்களை இழப்பி அந்த துன்பங்களை எல்லாம், கொரோனா தொற்றை எல்லாம் கொண்டு வந்து தேவதாயிடம் கொடுக்க, அந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து அவர்களுக்கு சுகங்களை கொண்டு செல்ல தேவதாயிடமிருந்து இன்னொரு சமணசு விரைவு வேண்டுமாய் அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்னை நாம் துன்புறுவதை விரும்பாதவள், மகன் துன்புற்ற போது துடித்தவள், தடுமாறி விழுந்த போது அவனுக்கு போய் தாங்கி நிற்க உதவியாக இருந்தவள், நம்மோடு இருக்கிற அன்னை, நம்மை கைவிடாத அன்னை, அவள் அற்புதம் செய்கிற அன்னை, ஆரோக்கிய அன்னை. அந்த அன்னை நம்முடைய அன்னையாக கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் உறுதியாக ஜெபிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம், சிந்திப்போம். எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அவள் என்னை கைவிட மாட்டாள். அன்னையே, உன்னையே நம்பி இருக்கிறோம், என்னையே கைவிடாதையும் என்று பரிந்து பேச வேண்டுவோம். யாத்திரையாக வருகிறோம் அம்மா, எங்கள் பாத்திரம் அறிந்து உதவும் ஆரோக்கிய தாயே, எம் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வழங்கும் அம்மா என்று ஜெபிப்போம். மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த கொரோனா நோய்க்காக போராடி கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய அமைச்சர்கள், தமிழக முதல்வர், இன்னும் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், இப்படி உழைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீரே பாதுகாப்பு கவசமாயிரும், இரத்த கோட்டைக்குள் வரும், எந்த வாதையும் அவர்களை அண்டாத வண்ணம் காத்தருளும். வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளையும் இப்பொழுது சமூக பரவலாக கிராமங்கள் வரை வந்து விட்டதனால் வீட்டில் இருக்கிற வயதானவர்களும் சாகின்ற நிலையை பார்க்கிறோம். திடீரென்று சாவு செய்தி வரும்போது உள்ளம் கலங்கி பதறுகிறோம். அம்மா, துன்புறும் வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, எரேமியா புத்தகம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீரே அப்பா. துன்ப வேளையில, கஷ்டமான வேளையில உம்மை தவிர நாங்கள் யாரை கூப்பிடுவோம்? உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத ஒன்றை எங்களுக்கு வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்யும் ஆண்டவரே. என்னையே நம்பி இருப்பதனால் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரேப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அன்னை வழியாக உண்மையே கேட்கிறோம். எங்கள் கனவின் புனித சூசிய பொருளியாக உம்மிடமே இறைஞ்சுகிறோம். நற்கருணையில் விற்றிருக்கிற நற்கருணை நாதரே, எங்களையும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அந்த அன்னை திருச்சபையின் தாய், வல்லமையின் தாய், தேவ வார்த்தையை தன் வாழ்க்கையிலே நிறைவு செய்ய செய்த அந்த அன்னை, இந்த வாக்கு மனுருவான கடவுள் எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டுமாய் ஜெபித்து இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வல்லமையோடு ஜெபிக்கிறோம் அப்பா, கிருபையோடு வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அன்னை, எங்கள் திருச்சபையின் தாய், எங்களுடைய தாய், எங்களுடைய வல்லமை மிக்க கனவின் புனித சூசையப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை, உன் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் உன் பிரசன்னத்திற்கு வருவதாக. உம்முடைய வலப்பக்கத்திலே நின்று கொண்டு அரசியாக வீட்டில் இருக்கிற அந்த அன்னை
அவரோடு நின்று கொண்டு அரசாட்சியில் இருக்கிற கணவன் புனித சூசையப்பர் உன் பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுகிற ஜெபம் அவர்களை ஏறெடுப்பதாக. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் உம் நெடுங்கலியும் கோலும் என்னை வழிநடத்தும். ஆகவே அசைவுறேன், பயப்பட மாட்டேன். நீர் என்னோடு இருப்பதனால் யார் எனக்கு எதிராக இருக்க முடியும்? உம்முடைய திருமகனையே எங்களுக்கு கொடுத்தவரே, இந்த கொரோனாவில் இருந்தும் எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையில இந்த ஜெபத்தை கணவன் புனித சூசையப்பர் வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி இந்த வல்லமையுள்ள இயேசுவின் பாடுபட்ட சுருவத்திலிருந்தும் ஜெபமாலையிலிருந்தும் கணவன் புனித சூசையப்பர் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் முழுமையான சுகத்தையும் கொரோனாவிலிருந்து வெற்றியையும் நமக்கு பெற்றுத் தருவாராக.